ஹாய் கைஸ், டுடே ஒரு அமேசிங்கான அமேசான் கார்டுகள் ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். நம்ம டே டு டே லைஃப்ஸில் ப்ராடக்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நம்ம அமேசான் வெப்சைட்டை டெய்லியே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு பாப்புலரான ஸ்டாக் அப்படின்னு தெரியும். இதோட மெயின் பிஸ்னஸ் வந்து நம்ம ஆர்டர்ஸ் மார்க்கெட்ஸில் ஆர்டர்ஸ்லாம் வாங்குறதுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு தெரியும். பட் இதை விட இதோட மெயின் பிஸ்னஸ் இன்னொன்று இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா AWS, அமேசான் வெப் சர்வீஸ். ஐடி கம்பெனியில் மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அமேசான் வெப் சர்வீஸ், க்ளவுட் மேனேஜ்மெண்ட். இப்போ மோஸ்ட்லி க்ளவுட் மேனேஜ்மெண்ட்டில் அமேசான் தான் டாப் பீக்கில் இருக்குது. ஸோ இதோட லாஸ்ட் நம்ம ஒரு 10 இயர்ஸாக இந்த கம்பெனி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 இயர் தெரிஞ்சிருக்கோம், பாப்புலராக தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 2025 அப்போ 2015 நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த டைமில் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சி அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் இதோட ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1132%. நம்ம ஒரு 1000% கூட வச்சுக்குவோம். 10 இயர்ஸுக்கு 1000%ங்கிறது ஒவ்வொரு இயரும் 100% ப்ராஃபிட்க்கு ஈக்குவல். ஸோ இந்தமாரி நம்ம வேறு ஒரு ஸ்டாக்கை ஃபைன் பண்ணி ஒவ்வொரு இயரும் 100% மல்டிபேக்கர் கண்டுபிடிச்சி நம்ம விற்று அடுத்த ஸ்டாக்கை இன்னொரு மல்டிபேக்கரை கண்டுபிடிச்சி வைக்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள், நடக்காத காரியம். நம்ம வெல்த்தை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கீ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்தமாரி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனியை பிலீவ் பண்ணி இந்தமாரி நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணணும். இப்போ இந்தமாரி ஒரு ஸ்டாக்னண்ட்டான ஏரியாவில் வாங்கியிருக்கீங்க, நல்ல பிளேஸ் தான். பட் அது ஏதோ ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷனால் விழுந்திருக்குன்னா அது வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். இந்தமாதிரி ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான பிஸ்னஸ் கீழே விழும்போது ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இந்த மார்க்கெட் பிளேஸில் இந்த இடத்துல நல்ல இது வந்து 50% இதுனா 50% டிஸ்கவுண்ட், நம்ம துணி டிஸ்கவுண்ட்டில் வாங்குற மாரி தான். இந்தமாரி நம்ம இங்கே ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல ஒரு 50,000 கூட இன்வெஸ்ட் பண்ணணும். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது, துணி டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற மாரி நம்ம மென்டாலிட்டி வந்து அந்தமாரி இருந்தால் தான் வெல்த் பில்ட் பண்ண முடியும். நம்ம ஒரு நம்ம ஒரு குட் பிளேஸ் இந்த இடத்துலையே வாங்கியிருக்கோம் அப்படின்னாலும் லாங் டேர்முக்கு அதை ஹோல்ட் பண்ணுற மென்டாலிட்டி வேணும். இப்போ மேலே ஏறிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்திருந்தாலும் திருப்பி நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணி லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணணும். ஸோ இதோட லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2023 லாஸ்ட் 3 இயர்ஸ் 23 to 26 இப்போ ஸ்டார்டிங் வரையும் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸில் 200%. இது வந்து அன்பிலீவபிள் தானே. நம்ம 3 இயர்ஸ் 6 இயர்ஸில் தான் 100% இன்னும் நிஃப்டி 50 கிடைக்கும். இது வந்து 3 இயர்ஸ்லேயே 200% சூப்பரான ப்ராஃபிட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கம்பெனியை என்டர் எடுக்கலாமா, பை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். 2023 24 ஃபஸ்ட் 1 இயருக்கு 80% கொடுத்துருக்கு. அடுத்த 24 25க்கு ஒரு 80 160%க்கு. அப்போ இயர் ஆன் இயர் 80% கொடுத்துருக்கு. இப்போ இந்த 2025 to 26 80% கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுக்கல. அப்போ இது வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு இருக்குது. ப்ரீவியஸ் 2 இயராக கொடுத்தனால அப்போ இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல வந்து நம்ம அக்குமுலேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வர்றவங்க அமௌண்ட் இருக்கும்போது மாதம் சம்பளம் வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளால் பல்காக வாங்க முடியாது. அப்போ ஒவ்வொரு மந்த்தும் பை பண்ணிகிட்டே வரும்போது இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஹையாக போகும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம வந்து அதிக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த அக்குமுலேஷன் பீரியட் ஃபார் நியூ இன்வெஸ்டர்ஸ். நான் இப்போ இந்த இடத்துல தான் வாங்கிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுலேயும் ஒரு நிதி என்ன இருக்குன்னா, இப்போ லாஸ்ட் 1 இயரில் ப்ராஃபிட் இல்லை. பட் நீங்கள் இந்தமாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு கீ ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இப்போ இந்த வருது. இதுதான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறோம். ஒரு துணி டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற மாரி. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கீழே வரும்போது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அசியூம் பண்ணுறோம்னா இந்த இடத்துலேருந்து இப்போ லாஸ்ட் 1 இயரில் பார்த்திங்கன்னா ஒரு 1% கூட ப்ராஃபிட் இல்லை. பட் இந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி இந்தமாரி ஒரு பீக் எடுத்துக்கலாம். இந்த பீக் இப்போ தாண்டி போக வாய்ப்பு இருக்குது. அதுமாரி பீக் எடுத்தோம்னா 50%. இங்கே 1% கூட ப்ராஃபிட் இல்லாத இடத்துல நம்ம 1 இயர்லேயே இந்தமாரி ஒரு டவுன்ஃபால் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளேஸ் பண்ணி இப்போ வாங்கியிருக்கோம்னா இது வந்து 50%. இப்போ புதுசாக வரவங்க நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் இந்த இடத்துலேயே வாங்கிட்டுருங்க. ஒரு 10,000 ஆகும்போது கீழே அந்தமாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகும்போது நம்ம வாங்கின அமௌண்ட் 10,000 இருந்தால் கீழே போகும்போது அதோட டபுள் பண்ணுங்கள். இன்னொரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதோட கீழே போகும்போது இன்னொரு 10,000 20,000 அடிஷ்னலாக ஆட் பண்ணால் இந்த ஒரு 30% இடத்துக்குள்ளேயே வந்து நம்மளால் ஒரு ஆவரேஜ் பண்ணி ஏதோ வாங்க முடியும். நீங்கள் ஒரு அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னா 3,000 3 ஸ்ப்ளிட் பண்ணி 3 டைம் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இங்கே 30,000 இங்கே 3,000 இங்கே 3,000 இங்கே 3,000 மாரி வாங்கிக்கலாம். இப்போ அமேசான் ஸ்டாக் வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. 1 இயராக ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு கூகுள் மாரி ஒரு மல்டிபேக்கராக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண வாய்ப்பு. அப்போ தான் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வெல்த் வின் பண்ண முடியும். நீங்கள் லாஸ்ட் 10 இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 10 இயரில் 1000%. அதேமாதிரி அடுத்த 10 இயர்ஸில் இதில் பாதி 500% ப்ராஃபிட் வந்தால் கூட அது வந்து ஆல்மோஸ்ட் சூப்பர். ஏன்னா 10 இயரில் பேங்க்கில்
100% தான் கிடைக்குது. 500 சூப்பர். அதேமாரி நிஃப்டி 50லேயும் பார்த்தீங்கன்னா 10 இயரில் ஃபஸ்ட்டு 6 இயருக்கு 100%, அடுத்த 6 இயருக்கு 100%, 200% தான் ப்ராஃபிட் கிடைக்கும். 500ங்கிறது ஒரு சூப்பரான. அப்போ இந்தமாரி ஒரு நம்ம நல்ல ஸ்டாக்கை ஃபைன் பண்ணி வாங்கணும். இப்போ நான் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன். அமேசான் ஸ்டாக்கில் நான் வந்து இப்போ 25,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அக்டோபர் 2024 தான் ஸ்டாக்கில் அப்போ என்ட்ரி எடுத்தேன். அப்போ நான் இந்தமாரி கேஸ் ஸ்டடிஸ் நிறையா லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் தான் நான் இந்தமாரி இந்த ஸ்டாக்கில் இப்போ ரீசெண்டாக தான் 25ல் வந்து இந்தமாரி இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது அப்படின்னு நான் ஃபைன் பண்ணி இப்போ ரேஞ்ச் பவுண்டரில் குறிப்பிட்ட பீரியட் ஒவ்வொரு மந்த்தும் நான் வந்து அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோதான். நான் இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக வந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ நான் இந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ஒரு 5 இயர் 10 இயர் மேக்ஸிமம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எதிர்பார்க்குறது என்னென்னா அட்லீஸ்ட் மினிமம் 500, பட் மேக்ஸிமம் வந்து நம்ம 1000-2000% கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் லாங் டேர்ம் வெல்த் பில்டிங். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை இந்தமாரி ஒரு நல்ல இடத்துல போகணும். நம்ம பேங்க்லேயோ ஒரே இடத்துல இந்தமாரி ஸ்டேக்ரண்ட்டாக இருக்க இடத்துல வச்சுருக்கிறது தான் ரிஸ்க். இந்தமாரி நல்ல கம்பெனியில் பயப்படாமல் போகிறது இதுதான் ரிஸ்க் இல்லாது எனக்கு தெரிஞ்ச காசு. நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு எஃப்டியில் போகிறது வந்து அதுதான் நீங்கள் ரிஸ்க் இல்லைங்கிறீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரிஸ்க். இந்தமாரி அமௌண்ட்டை வளர விடுறது தான் ரிஸ்க் இல்லை, நல்ல கம்பெனியில் போட்டால். ஓகே கைஸ், இதேமாரி ஒரு நல்ல ஸ்டாக்கில் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.